அதுக்காக அது மல்டிபிள் என்ஐசியில் வந்து அவங்க ஓப்பன் பண்ணுற பிரச்சனை இல்லை. ஆனால் எங்களுக்கு அட்மின் பிளானில் வந்து டிரைவரில் வந்து உள்ளுக்கு டூப்ளிகேட் அக்கௌண்ட்ஸ்ன்ற மாதிரி ஒரு இது ஒன்று இருந்தால் நல்லா. அப்போ அது என்ன செய்யணும்னு சொன்னால் என்ஐசியை வச்சு இப்போ ஒரு என்ஐசியில் வந்து எத்தனை அக்கௌண்ட் திறக்கப்பட்டிருக்குது அப்படி எங்களுக்கு லேசாக பார்க்கலும் வைக்கணும். அப்போ 2-3 அக்கௌண்ட் திறந்து கொடுத்து எங்களுக்கு உடனே பார்க்க மாதிரிக்கணும். அந்த 2-3 அக்கௌண்ட்டும் ஆக்டிவ் ஆகிக்குதா, கண்டினியூஸ்லி ஆக்டிவ் ஆகிக்கான்னு சொல்லி. எப்படிக்குன்னு இப்போ ஒரு அக்கௌண்ட் இருக்குது, ஆனால் அந்த அக்கௌண்ட் வந்து 6 மாதத்துக்கு முந்தான் ஆக்டிவ்ல இருந்துக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவருக்கு வந்து அந்த ஃபோன் நம்பர் இல்லாமல் போயிட்டீங்கன்னா அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த என்னது 2மே ஆக்டிவ் லைக்குன்னு 2ம் இப்போ என்ன செய்யறாரு, இப்போ ஒன்றை வந்து ஃபுல்லாக கொமிஷன் ரீச் ஆகிட்டு உடனே என்ன செய்யறாரு, இன்னொரு அக்கௌண்ட் யூஸ் பண்ணுற அப்போ விளங்க எனக்கு இப்போ 2-3 நாள் தான் என்ன செய்யறாரு, மாறி யூஸ் பண்ணுறாரு. உடனே என்ன செய்யறாரு, அவர் 2யும் பிடிச்சி பேன் பண்ணிட்டு நீங்கள் வந்து மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் வச்சுக்கிறீங்கன்னு சொல்லி இல்லைங்க அந்த மாதிரி கையாண்டா எப்படி. அடுத்தது இன்னொரு பிரச்சனை ஒன்று இருக்குது. என்னென்னு சொன்னால் கரண்ட் எங்கள்கிட்ட அப்படி இல்லை. என்னென்னு சொன்னால் இப்போ ரெஜிஸ்டர் பண்ண அதே வாகனம் திருப்பி ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டது 2-3 முறை வந்து செய்யலாம். ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேனே இப்போ டூப்ளிகேட் எங்களுக்கு தவிக்கலாம். அதில் இப்போ ஒரு நம்பர் பிளேட்டில் வாகனம் வந்து ஒரு முறை தான் இடம் பண்ணணும். எப்போ 2-3 முறை வரையில திருப்பி ஒருத்தர் வந்து அதே நம்பர் பிளேட்டில் வந்து ஓப்பன் பண்ண போகிறாரு, ரெஜிஸ்டர் பண்ண போகிறான்னு சொன்னால் உடனே இந்த நீங்கள் ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்க, இந்த வாகனம் ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ண இல்லை இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்து ரெஜிஸ்டர் பண்ண விடப்படாது. ஆனால் ஒரு குழப்பம் இருக்குது. உதாரணமாக அந்த வாகனம் விற்கப்பட்டுன்னு சொன்னால் இப்போ விற்கப்பட்ட அந்த வாகனத்துக்கு வந்து மற்ற வாங்கினவர் என்ன செய்வார், அவர் அக்கௌண்ட்டு திறக்க ட்ரை பண்ணுவார், அவருடைய டீட்டெயில்ஸை கொடுத்து ட்ரை பண்ணுவார். அப்படி ட்ரை பண்ணக்குள்ள வந்து உள்ளக்கூடாது. ஏன்டா ஏற்கனவே அந்த நம்பர் பிளேட்டில் வாகனம் வந்து ரெஜிஸ்டரில் இருக்கிறனால இப்போ இந்த நேரத்தில் வந்து இதை எப்படி கையாளுற அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ ரீசெண்ட்லி இந்த ஸ்ரீலங்கா அந்த QR கோட் சிஸ்டம் கொண்டு தான் அந்த இதுக்கு பெட்ரோலுக்கு. அப்போ அந்த டைமில் இந்த குழப்பம் வந்தேன். என்னது, சில QR கோட் வந்து ஏற்கனவே என்னது கொரோனா டைமில் QR கொண்டு தான் தானே, கொரோனா டைமில் அந்த ஒரு க்ரைசிஸ் ஒன்று வந்துச்சு 2022. அப்போ திருப்பியும் இந்த பெட்ரோல் கிரைசிஸ் வந்த நேரம் 2026 வந்து புதுசாக, அதாவது 2022 ஓப்பன் பண்ணாக்கல்ல QR கோட் வந்து அதை அவங்க திருப்பி லோகின் பண்ணி போகிற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ இதில் என்ன குழப்பம் வந்துன்னு சொன்னால் நிறைய பேர் வாகனம் விற்றுப்பட்டு இப்போ வாகனத்தை புதுசாக என்ன செகண்ட் ஹேண்டில் எடுத்தால் வந்து அவர் வந்து பெட்ரோல் அடிக்கிறதுக்கு வந்து QR கோடை என்டர் பண்ண QR கோட் எடுக்கிறதுக்காக அவரோட வாகன நம்பர் என்ன பண்ணது, இது ஏற்கனவே ரெஜிஸ்டர் இந்த வாகனம் இந்த ஃபோன் நம்பருக்கு வந்து OTP வரும், ரிசீவ் பண்ணுற மாதிரி வருது. அப்போ அவரை கொண்டு செஞ்சு அப்போ அதை எப்படி கையாண்டுச்சுன்னு பார்க்கணும். அப்போ ஸ்ரீலங்கா அது ஒரு தீர்வு ஒன்று கொண்டு வந்தாங்கண்ணே, நம்ம ஒரு வகையில் தீர்வு ஒன்று கொண்டு வந்தாங்க அதுக்கு. ஆனால் அது எப்படின்னு தெரியும் எனக்கு, அது எப்படி தீர்வு கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி பார்க்கணும். பார்த்து அதுக்கேற்ற மாதிரி எங்களை கையாளலாம். அப்படி இல்லாட்டி எங்களுக்கு இப்படியும் செய்யலாம். என்னது, நீங்கள் ஏற்கனவே இந்த ஒருத்தர் வந்து என்ன செய்கிறார், ஏற்கனவே ரெஜிஸ்டர் வைக்கிற வாகனம் திருப்பி ரெஜிஸ்டர் பண்ணக்குள்ள வந்து இந்த வாகனம் வந்து ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட வாகனம் அப்படின்னு சொல்லணும். அதோட அப்படி காட்டுறதோட ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட வாகனம்ன்றதை காட்டுறதோட சைடில் என்ன செய்யணும், கடைசிக்கு வந்து நீங்கள் இந்த வாகனத்தை வாங்கினீங்களா அல்லது எனி இஷ்யூஸ், ஏதாவது ஒரு பட்டன் ஒன்று பொருத்தமான ஒரு பட்டன் ஒன்று போடணும். அதை கிளிக் பண்ணணும்னு சொன்னால் யூஸருக்கு வந்து FPL ஒன்று போடுது, என்ன காரணம்னு சொல்லி போட்டுட்டு அவருக்கு வந்து ஏதாவது ஒரு ஒரு காரணம் என்ன பிரச்சனைன்னு சொல்லி போட்டுட்டு அதோட அவருக்கு என்ன செய்யலும், அதாவது அந்த FPL செக்ஷனில் எப்படின்னு சொன்னால் ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுக்கணும் மாதிரி கேலரிலேருந்து அல்லது கேமராலேருந்து ஃபோட்டோ ஒன்று எடுத்து சப்மிட் பண்ணிடணும் மாதிரி இருக்கணும். அப்போ அவர் வந்து அவரோட டாக்குமெண்ட்ஸ் அதில் சப்மிட் பண்ணியிருந்தேன், இதை நான் வாங்கிக்கிறேன் பாருங்கள் டாக்குமெண்ட்ஸ்னு சொல்லி அதோட அவர் டெக்ஸ்ட்டில் ஏதாவது டைப் பண்ணுறதுக்கு ஒரு இடம் ஒன்று கொடுத்துட்டு அப்போ அவர் வந்து சப்மிட் பண்ண போது எங்களோட அட்மின் பண்ணல என்ன செய்யணும்னு ஒரு செக்ஷன் ஒன்று அடிக்கணும். இந்த வழியால் வந்து எங்களுக்கு வந்து FPLஸ்க்குன்னு தனி செக்ஷன் ஒன்று அடிக்கணும். அப்போ எங்களுக்கு உடனே விளங்க வேணா, பெரும்பாலும் என்ன அந்த வாகனம் வாங்கினால்தானே அந்த இடத்துல FPL அந்த இடத்துல வந்து ரிப்பீட் அதே நம்பர் பிளேட்டில் வாகனத்தை நம்பர் பிளேட்டை வந்து போட போகிறாரு. அப்போ அதுக்கு வந்து நான் இப்படி தான் அதை கையாளணும் என்று நான் நினைக்கிறேன். அது மாதிரி எனக்கு லேசாக ஒரு வேலை செய்யணும்னு சொன்னால் ஒருத்தர் அவரோட வாகனத்தை விற்ற உடனே விற்க போகிறாரு, நல்லா விற்ற உடனே அவருக்கு என்ன செயல் வைக்கணும், அவரோட அந்த குறிப்பிட்ட அந்த வாகனத்தை வந்து எங்களோட எப்பலேருந்து டிலேட் பண்ணுற மாதிரி இருக்கணும், அந்த அக்கௌண்ட்டை அவர் டிரைவர்லேருந்து டிலேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்படி டிலேட் பண்ணாருன்னு சொன்னால் என்ன
மற்ற மெசேஜுகள் லேசாகவே எந்த ரெப்பியலும் இல்லாமல் அவருக்கு நார்மலாக ரெஜிஸ்டர் பண்ணி போயிடுமே. அப்போ திறந்து விற்கக்குள்ள வந்து அந்த அவட வாகனத்தை டிரைவர் அக்கௌண்ட்டை டிலீட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் உண்டு. கொண்டு வந்தால் நல்லா டிரைவர் அக்கௌண்ட்டை டிலீட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். இது வந்து நான் சொல்கிற வந்து சில சஜஷன்ஸ் தான். இந்த சஜஷனில் வந்து இப்போ பிக்மி ஊபர்லாம் இருக்குதுனே, இவங்கெல்லாம் இது எப்படி இதுவே நல்லா எஃபிஷியன்ட் நல்ல லேஸான நல்லா இன்டெலிஜென்ட்டான வகையில் கையாளுறாங்கன்னு பார்க்கணும். எனக்கு லேசாயிக்கான்னு பார்க்கணும். அப்படிலாட்டி நான் சொன்னதான் லேசி அப்படின்னு சொன்னால் நான் கையாளணும். அப்படிலாட்டி க்ளோட என்ன செய்யணும் எங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா உண்டு எங்களுக்கு தரையில். அடுத்தது இந்த மல்டிபிள் யூசர்ஸ் அந்த இதை வந்து தடுக்கிறதுக்கான ஒரு வழி உண்டு. என்னென்னு சொன்னால் நான் யோசித்தேன், இந்த ஐடென்டி கார்டை வந்து டிரைவர் செக்ஷனில் வந்து ஐடென்டி கார்டை வந்து நாங்கள் என்னது ஒரு அதாவது ஒரு ப்ரைமரி கீயாக வச்சுக்கிறோம்னு நினச்சேன். அப்போ மல்டிபிள் ஒரு யூஸருக்கு வந்து 2-3 அக்கௌண்ட் துறக்கலாம் போகும். ஆனால் அதில் ஒரு நடைமுறை பிரச்சனை என்ன சொன்னால், சில நேரம் ஒருவர் பைக்கும் வச்சுக்கலாம், கார் 2 வாகனம் வச்சுக்கலாம். இப்போ 2 வாகனம் வச்சுக்கிற டைமில் வந்து அப்போ அவருக்கு வந்து இட முடியாது. அப்படி தானே, ஒரு ஐடென்டி கார்டு தான் ஒரு ஐடென்டி கார்டில் வந்து ஒன்று தானே துறக்கணும். அப்போ அது வந்து நாங்கள் வந்து ஒரு கொம்பசைட் கீ மாதிரி, அதாவது ஐடென்டி கார்டையும் அதோடு சேர்த்து இந்த வாகனத்தில் அந்த நம்பர் பிளேட் அப்படி இல்லாட்டி அதுக்கிட்ட எது பொருத்தமோ அதை அப்படி வச்சாங்களே சரி. அப்போ ஒரு யூஸருக்கு வந்து உண்மையிலே அவர் எந்த வாகனத்தை குறிப்பிட்ட யூஸர் வந்து உண்மையில் அவரோட வாகனம் ஒரு வாகனத்தை ஒரு முறை ரெஜிஸ்டர் பண்ணியிருமைக்கும் குறிப்பிட்ட அந்த யூஸருக்கு வந்து மல்டிபிள் அவர் எத்தனை வாகனம் இருந்தாலும் ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புன்னு அவருக்கு கிடைக்கும். அப்போ அதை எப்படி கொண்டு வரலாம், அதாவது அதை வந்து டிரைவர் செக்ஷனுக்குள்ளே வந்து என்னது ஹெட் வெஹிக்கிள் அப்படின்ற மாதிரி ஒன்று கொண்டு வரதா, அப்படி செஞ்சுன்னா இப்போ சுவிட்ச் வெஹிக்கிள்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று கொண்டு வரணும். அப்படி தானே, இப்போ வாட்ஸ்அப்பில் சுவிட்ச் அக்கௌண்ட் ஒன்று இப்போ 2 அக்கௌண்ட் இதுன்னு சொன்னால் செய்யணும். அது மாதிரி அதில் கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லி, அதாவது சில நேரம் யூசர் என்ன செய்வார்னு சொன்னால் அவர் வந்து அவர்கிட்ட ஆட்டோவில் தான் பயணிப்பார், ஆனால் மறந்து என்ன செய்வார்னா பைக்குக்கு போட்டிப்பார், அப்படி இல்லாட்டி பிக்மியில் மாதிரி கையாளுறதா. பிக்மியில் வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு வாகனம் தான் ஓட்டிடும் போல், நாட் ஷுவர், எனக்கு அதை பற்றி ஷுவர் இல்லை. ஆனால் அப்படி கொஞ்சம் யோசிப்போம் இப்படி ஒரு நடைமுறை பிரச்சனைக்கு வந்து எப்படி தீர்க்கலாம். இதில் நிறைய விஷயம் வந்து ஐடியா தான் கேட்கணும், ப்ளோட் ஐடியா கேட்குற மாதிரி தான் நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லணும். அதுட்டு ஐடியா எடுத்து தான் அந்த ஐடியாவை சமரைஸ் பண்ணி தந்தானே நாங்கள் ஒரு முடிவு குறையிறோம். அதான் 100% தடுக்க இயலாது. நாங்கள் மேக்ஸிமம் தடுக்க ட்ரை பண்ணுறது தான். அப்போ நான் அப்படி செய்யும். அப்போ என்னது அட்மின் பேனலில் நாங்கள் ஒரு செக்ஷனை டிரைவர்க்குள்ளேயே ஒரு செக்ஷன் உண்டு. என்னென்னா மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ், அதாவது 2-3 முறை வந்து ஒரே என்ஐசி யூஸ் பண்ணப்பட்டிருக்கான்னு சொல்லி பார்க்குறது. அது எனக்கு அந்த ஓர்டரில் காட்டணும் இல்லைச்சா, உங்களுக்கு இதுலேயும் அந்த அடிப்படையில் தான் ஃபில்டர் பண்ணி காட்டணும். என்னது அதிகமான அக்கௌண்ட்லேருந்து தான் ஃபில்டர். அப்போ ஜஸ்ட்டு ஒரு பார்ப்போங்க, 3 அக்கௌண்ட் இருக்குது, ஒரு 4 அக்கௌண்ட் திறந்தா ஒரு என்ஐசி வந்து 4 அக்கௌண்ட்டில் இருக்க போடும். கிளிக் பண்ணி பார்க்கணும் என்னென்ன அக்கௌண்ட்டுன்னு சொல்லி. அதுக்கு பக்கத்தில் என்ன செய்யணும், அந்த அக்கௌண்ட்டுக்கு இந்த என்னது பேன் பண்ணுற மாதிரி எப்படி பட்டன்களை கொண்டு வந்தால் சரி. என்னது அந்த மாதிரி செஞ்சால் சரி. இப்போ டிரைவர் செக்ஷனுக்குள்ளே மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் டெஸ்ட் பண்ணுறதுக்கு, அதாவது என்ஐசி ஒரே என்ஐசி வந்து 2-3 முறை யூஸ் பண்ணப்பட்டிருந்தேன்னு சொன்னால் யாரோ ஒரு டிரைவர் என்ன செய்கிறாரு, ஒரு கலவை செய்கிறதுக்கு கமிஷனுக்கு ரீச் ஆகினால அந்த கமிஷன்லேருந்து அந்த என்னது கம்பெனிக்கு கமிஷனை கட்டாமல் அவர் லாபம் எடுக்கிறதுக்காக அப்படி திறந்திப்பார். அப்போ எங்களுக்கு வந்து லேஸ் என்ன செய்யும், என்ஐசியை பார்த்து என்ஐசியை கிளிக் பண்ணி பார்த்து அந்த என்ஐசியில் என்னென்ன அக்கௌண்ட் இருக்குன்னு காட்டணும். அந்த அக்கௌண்ட்டோடு சேர்த்து பக்கத்தில் என்ன யூசர் ஐடியோடலாம் சேர்த்திக்கணும். பக்கத்தில் வந்து ஒரு ப்ளாக் பண்ணுற அல்லது பேன் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் இருக்கணும். காரணத்தை கொடுத்து பேன் பண்ணால் சரி அல்லது ப்ளாக் பண்ணால் சரி ரைச்சனே, அந்த மாதிரி தான் செய்யணும். டெலிட் பண்ணுற ஆப்ஷன்லாம் அப்படி இருந்தால் நல்லா. என்ன மாதிரி அப்படி செய்யலாம் இன்ஷால்லா. இதான் வழி, நம்ம ரிவ்யூ பண்ணி ஆளை ப்ளாக் பண்ணுறதும் வழி. இந்த யூசர்ஸுக்கு கொடுத்தோம்னா அவனோட 2 சைடு நீக்குது. நீ சொன்ன மாதிரி ஃபோன் நம்பர் காரணத்தான் என்ன செய்கிறேன். அதனால் நம்ம ரிவ்யூ பண்ணி செய்கிறது தான் நல்ல இன்ஷா அல்லாஹ். சரி.
அடுத்த விஷயம் வந்து அதான் அந்த செக்யூரிட்டி டிப்ஸுங்கிற செக்ஷனில் வந்து நிறைய விஷயங்கள் மேட் பண்ண வேண்டியது அதில் உண்டாக இது மிக்கும். அடுத்து வந்து நான் சொன்னேன், இந்த வாகனம் விற்றால் வாகனத்தை கொடுத்துட்டாருன்னு சொன்னால் என்ன வழிக்கு இருக்குது. வாகனம் கொடுத்தா நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. 2 விதமான பிரச்சனைகளை எதிர்கொள்ளும். முண்டு பெசேஞ்சர் வந்து ஃப்ரஸ்ட்ரேட்டட், ஏமாற்றப்படுவாங்க. ஏன்னா அவங்க வந்து இப்போ ஃபில்டர் பண்ணி பார்ப்பாங்க. உதாரணமாக சொல்லணும், இப்போ நம்மளோட எப்போ என்ன செய்யும், ஒரு வேனுக்கு ஏற்ற மாதிரி பிஹேவ் பண்ணும். ஒரு வேன் போகல ஒரு மாதிரி என்ன செய்யும் கொடுத்துட்டு ஆட்டோ ஒன்று ஓட்டுறாரு. இப்போ 7 பேர் அவர் ஏற்றுற மாதிரிக்கு நம்ம நம்மளோட எலோவ் பண்ணும். சரியா, அது ஒரு முதலாவது விஷயம். சரி, அவர் 3 தான் ஏற்றுறாருன்னு சொன்னாலும் அவங்க நினைப்பாங்க வேணுண்டு வருதாய்க்கும், மிச்ச நேரம் பயணம் செய்யலாம் வேணும்னு சொல்லி புக் பண்ணுறாங்க. பார்த்தா வந்திக்கிற ஆட்டோ என்னோட டிரைவர் ரெஜிஸ்டர் பண்ணுற வேனை கொடுத்துட்டு ஆட்டோ எடுத்துக்கிறார். இப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன் கொண்டு வர, இது எப்படி இப்போ நம்ம ஐடென்டிஃபை பண்ணல ஷூராக. இப்போ ஒரு ரிப்போர்ட் ஒன்று பண்ணப்பட்டால், உதாரணமாக சொல்கிறேன்னு, பெசேஞ்சர் வந்து ரிப்போர்ட் பண்ணுறாரு, டிரைவர் வந்து இப்படி வேறு வாகனம் ஓடுறாரு சொல்லி ரிப்போர்ட் பண்ணப்பட்டால் நம்ம பிரச்சனை இல்லை, நம்ம அதுக்குரிய எக்ஷன்ஸ் எடுக்கலாம். ஏன்னா அப்படி எக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கு இப்போ அவனுக்கும் ஆப்ஷன் இல்லையே, டிரைவருக்கும் ஆப்ஷன் இல்லையே. டிரைவர் இந்த வாகனம் மாற்றிட்டாருன்னு சொன்னால் அதை கம்பெனிக்கு அறிவிக்கிறதுக்கோ அல்லது அவனுக்கு சேஞ்ச் பண்ணி கொள்றதுக்குரிய ஒரு ஆப்ஷன் நம்ம டைம் இல்லையே. என்னாச்சா இப்போ இதை எப்படி கொண்டு வர, இது 2 விஷயமான பிரச்சனை. ஒன்று பெசேஞ்சர் சைடால், பெசேஞ்சர் வந்து வேணாண்டு புக் பண்ணிவிட்டு பார்த்து ஆட்டோ வந்திருக்கும். அடுத்தது இந்த பாதுகாப்பு பிரச்சனைகள், அதாவது நம்ம சொல்லுவோம் வந்து நம்ம 9:30க்கு இப்போ நம்ம லைவ் லொக்கேஷனை பார்த்து 9:30க்கு டொயோட்டா வேணும்னு சொல்லி போய்க்குது. இப்போ ஃபுல்லாக சிசிடிவியில் என்னத்தை தேடுவாங்கன்னா டொயோட்டா வேன் சம்மந்தமாக தான் தேடுவாங்க. டொயோட்டா வேணும்னு 9:30க்கு போய்க்குதா சொல்லி பார்த்தா அந்த இடத்துல ஆட்டோ தான் போய்க்கும். ஆட்டோ அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. ஏன்டா நம்ம எபிசோடில் வந்து டொயோட்டா வேணும்னு சொல்லி, அதெல்லாம் நம்மளுக்கு ஆபத்துக்கள் வர வாய்ப்பு தான். அடுத்தது இன்னொரு பிரச்சனை என்னென்னு சொன்னால், சில யூசர்ஸ் ஆண்ட்ராய்டில் சில யூசர்ஸ்க்கு வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால், அந்த எப் வந்து ஓப்பன் இல்லை, பேக்ரவுண்ட்லேயும் ஓப்பனில் இல்லை, ஃபுல்லாக கிளியரில் தான் அந்த எப். அப்படி இருக்கக்குள்ளேயும் என்ன செய்யுதுன்னு சொன்னால், ஒந்த வேர்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து வருது. அதாவது உங்களோட எப் வந்து அந்த ஒந்தவே எப் வந்து பேட்டரியை ட்ரைன் பண்ணுது. ஏன்னு சொன்னால் வைஃபை சிக்னல் வருதான்னு சொல்லி அப்படி நம்ம வந்து செக் பண்ணி கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லி வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. இது வந்து எப்போக்கு தான் என்ன செய்யும், கெட்ட பேர் எடுத்துரும். அப்போ அதுக்கு வந்து அது எப்படி கேட்க, இப்போ வந்து பேக்ரவுண்ட் ஓப்பன் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து பேக்ரவுண்ட் ஓப்பனில் இருந்தாலும் யூஸில் இருந்தால் தான் என்ன செய்யணும், அப்படிலாம் நடக்கணும். இது ரெண்டா எப்போ வந்து பேக்ரவுண்ட் ஓப்பனில் இருந்தாலும் நியாயம்னு சொல்லிடும். ஓப்பன்லாம் வரக்கூடாது. ஓப்பனில் இருந்தாலும் எப்போ வந்து இயங்கி கொண்டிருக்கணும், ஒரு ரைட் ஒன்று கரண்டில் பேத்து கொண்டிருக்கக்குள்ள தான் என்ன செய்யணும். உங்களுக்கு இந்த மாதிரி எப்போதும் கொஞ்சம் நல்ல கரிசனையாக என்னது வைஃபை இருக்குதா, இந்த ஜிபிஎஸ் ஓப்பனில் இருக்குதான்னு சொல்லி பார்க்கணும். இது என்னென்னு சொன்னால், இப்போ வந்து பேக்ரவுண்டையும் இல்லை, பேக்ரவுண்டில் என்னது ஃபுல்லாக க்ளோஸில் இருக்கிற நேரத்தில் வந்து இப்படி ஒரு நோட்டிஃபிகேஷன் உண்டு வருது. அப்போ இதுக்கு வந்து ஒரு தீர்வு உண்டு காணப்பட வேண்டும். அடுத்தது வந்து நான் ஏற்கனவே முன்னுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், மல்டிபிள் யூஸ். அதாவது ஒரு யூஸர் வந்து நாங்கள் ஐடென்டிட்டியை வச்சு, நான் அதை ப்ரைமரி கீயை வச்சு வைக்க தேவையில்லை, கொம்பசைட் கீ, அதை ஒரு ஐடென்டிட்டி நம்பரையும் நம்பர் பிளேட்டையும் வச்சு ஒரு யூஸர் வந்து எடுப்போம். அப்படி இல்லாட்டி யூஸருக்கு வந்து என்ன செய்வோம், டிரைவர்ஸ் டேஷ்போர்டுக்குள்ளே வந்து எட் வெஹிக்கிள் அப்படின்ற மாதிரி அவர் வந்து மல்டிபிள் வெஹிக்கிள்ஸ் எட் பண்ணிக்குள்ளே வைக்கணும்னு சொல்லி அது நான் நினைக்கிறேன். அதாவது நான் நினைக்கிறேன்னு சொன்னால், அது வந்து ஹெவியாக டேட்டா பேஸோட தாங்க இருக்கிற விஷயம். அது 5 பேஸில் மாதிரி நாங்கள் ஹெவியாக கொஞ்சம் வந்து செய்ய வேண்டிய ஒரு விஷயம் தானே. இப்போ அது வந்து கட்டாயம் இல்லை. இப்போக்கு கரண்ட்லி வந்து என்ன செய்யணும்னு சொன்னால், ஒரு யூஸர் வந்து ஒரு வாகனத்தை மட்டும் ஓட்டுறதுக்குரிய வாய்ப்பு கொடுப்போம். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், ஐடென்டி கார்டை வந்து ப்ரைமரி கீயாக வைப்போம். இல்லை இதை லேசர் செய்யலாம், க்ளவுட் வந்து லேசர் செய்யலும், பெரிய ஒரு பிரச்சனை இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லாமல் இப்போ நாங்கள் ஏற்கனவே இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் இருக்கிறோம். சின்ன ஒரு சேஞ்ச் தான் அதை செய்யணும் அப்படின்னு சொன்னால் பிரச்சனை இல்லை, அப்படி கொண்டு வரையிலும். மல்டிபிள் என்னது எட் வெஹிக்கிள்னு சொல்லி ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்து அப்படி செய்யலும். அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்னு சொன்னால் எங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகும், நிறைய பக் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நாங்கள் அவசரமாக ரிலீஸ் பண்ணுறதுனால வந்து பக் வர வாய்ப்பு இருக்குது. இப்படி இருந்தேன்னு சொன்னால் அதை விடுவோம், அப்படி தேவையில்லை. ஐடென்டி கார்டை வச்சு நாங்கள் இப்போ யூஸ் செய்யும் அடையாளம் காணுவோம், அதை தனித்துவப்படுத்துவோம்.
அதாவது தனித்துவப்படுத்துறது எங்களுக்கு இப்போ என்னது யூசர் ஐடி இருக்குது. நான் சொல்கிறேன் என்னென்னு சொன்னால், இப்போ ஒரு யூசர் மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் திறக்காமிக்கிறதுக்கு அப்போ அவரோட ஐடி கார்டு நம்பர் கூட இந்த ஏற்கனவே உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் ஒண்டிக்குது அப்படின்ற மாதிரி ஒரு இது ஒன்று காட்டும். இது நான் சொல்லிக்கொள்ள விரும்பக்கூடிய ஒரு விஷயம். இதில் என்னன்னு சொன்னால், நீ பார்த்தேன்ன விளங்கும், ஒரு 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 ஆள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணால் ஃபஸ்ட்டு மெசேஞ்சரில் வருது. ரெண்டாவதுல என்ன நடக்கும்னு சொன்னால், அவர் பிகாம டிரைவர் கொடுத்து டிரைவர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். டிரைவர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். அப்போ பண்ணினா வந்து அவர் ரோல் 2 ரோல் ஆகிக்கும், பெசேஞ்சராக அமைக்கும், டிரைவராக அமைக்கும். நாம் வந்து அட்மின் பேனலில் போய் செக் பண்ணோம்னு சொன்னால், ஒரு ஆள் டிரைவரை ரெஜிஸ்டர் பண்ணால் டிரைவர் யூசர்ஸில் வந்து டிரைவர் மட்டும்தான் காட்டுது. பெசேஞ்சருங்கிற ஒரு ரோலே அவருக்கு இல்லை. ஃபெஸ்டிவ் பெசேஞ்சர் ரெண்டிக்கும் அவர் டிரைவர் ரெஜிஸ்டர் பண்ணாண்டா டிரைவருக்கு மாறுது. அப்போ உதாரணமாக டிரைவரை மட்டும் நம்ம பேன் பண்ண வேண்டி, டிரைவரை மட்டும் டிசபிள் பண்ண வேண்டி, டிலீட் பண்ண வேண்டி வந்தால் மொத்தமாக தான் டிலீட் ஆகிற நிலைமைக்குது. 2 ரோல் வைக்கணும். ஒரு ஆள் வந்து பெசேஞ்சராக மீக்கணும், டிரைவராக மீக்கணும். இல்லைங்கச்சா, அந்த சொல்ல வந்தேன் நான். அதனால் தனித்தனியாக ஹேண்டில் பண்ணிடும் சொல்ல வந்தேன். அது இதாகிட்டுனா இது மாதிரி நிறைய உருவம் காட்டுது. கல்முனை எடுத்துக்கொண்டாலும் ஒரு இடத்துக்கு சூட்டபிள் ஆகுது, ஒரு ஏரியாவுக்கு சூட்டபிள் ஆகுது. அதாவது ஒரு இடத்துலேருந்து வரதுக்கு சூட்டபிள் ஆகுது, அங்கேருந்து வரப்போக்குள்ள சிக்கலாகுது. டிரைவர் மாறி திரும்ப வர வேண்டிய சூழ்நிலை வரும். அக்கரைப்பத்து அல்லது அந்த ஊர் தெரிஞ்ச ஆக்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா பிரச்சனை இல்லை. தெரியாத ஊரை பற்றி அறியாத ஒரு ஆள் வந்து இதான் ட்ராப் பண்ணுற இடம் போல், பிக்கப் பண்ணுற இடம் போலன்னு சொல்லி போவாங்க. இப்போ நான் நிறைய இந்த ரெக்கார்டில் வந்து ட்ராப்னு தான் பேசிக்கொள்கிறேன். எப்படி விளங்கணும் தெரியா, நீங்கள் கொஞ்சம் ஏஐக்கு விளங்கப்படுத்து சரியா, வாய் தவறுகள் வரதானே. அது மாதிரி நிறைய இடம். இப்போ கல்முனை வந்து நடுவில் காட்டினதால ஒரு பிரச்சனையும் இல்லை. அட்டாளச்சினை பார்த்தேன்னு உள்ளூர் காட்டுது. உள்ளூர் காட்டினதால இங்கேருந்து வாராக்களுக்கு, அக்கரைப்பத்துலேருந்து வாராக்களுக்கு வந்து அட்டாளச்சினை தாண்டி அங்கே போய்த்து காட்டும். இப்போ டிரைவர் திரும்பி வந்த வேண்டிய சூழ்நிலை வரும். இப்போ இந்த ஊர்லேருந்து வரப்போக்குள்ள அட்டாளச்சினை என்ன செய்யும், முன்னுக்கு ஆரம்பத்தில் ஏய்க்கிறதுனால காட்டும். இப்படி அந்த எல்லைகள் போட்டால் தான் சிக்கணும். இப்போ நீ சும்மா யோசி, உனக்கும் நான் சொல்கிறேன் வந்து எல்லைகள் போடாத பட்சத்தில் என்ன செய்யணும், ஒரு இடத்தை காட்டி கொண்டு இருக்கணும். அந்த இடம் வந்து உதாரணமாக சொல்கிறேனே, இப்போ அக்கரைப்பத்தினுடைய முடிவாக இருந்தால் அங்கேருந்து வரப்போக்குள்ள வந்து அக்கரைப்பத்தினோட ஆரம்பமாகிக்கும், இங்கேருந்து வரப்போக்குள்ள அக்கரைப்பத்தினோட முடிவாகிக்கும். நினைச்சா அப்போ தாண்டி போய்த்து மாறி ரிப்பீட் வர வேண்டிய சூழ்நிலை வரும். இப்போ அது கொஞ்சம் சிக்கல் தானே. எல்லை ஒன்று இந்த அக்கரைப்பத்துக்கு ஒரு எல்லை ஒண்டிக்கும். அந்த எல்லையை கன்சிடர் பண்ணோம்னு சொன்னால் இங்கேருந்து வரப்போக்குள்ள ஒரு எல்லை வைக்கும், அங்கேருந்து வரப்போக்குள்ள எல்லை வைக்கும், வளைச்சி சுற்றி ஒரு எல்லை ஒண்டிக்கும். அதனால் பிரச்சனை இல்லாமல் சும்மா கொழும்பு எடுத்துக்கொள்ளே, சும்மா கொழும்புக்கு போட்டு பாருங்க வேணும்னா கொழும்பு எங்கே காட்டுன்னு சொல்லி எல்லா அடிப்படையை வச்சோம்னு சொன்னால் இங்கேருந்து வரப்போக்குள்ளையும் காட்டும், எல்லா இடத்தையும் வரப்போக்குள்ள காட்டும். சுருக்கமாக தான் இதில் ஒரு விஷயம் செய்யணும் என்னன்னு சொன்னால், இப்போ சில ஊர்கள், இப்போ உதாரணமாக இந்த ஊர் அது மாதிரி அட்டாளச்சினை, இப்போ இந்த ஊருக்கு வந்து என்ன செய்யுது, இந்த ஊர் வந்து இப்போ நாங்கள் மிஸ்ஸிங் சிட்டியில் கொடுத்த ஊரில் மிஸ்ஸிங் சிட்டியில் கொடுத்து செஞ்சோம்னா எங்களுக்கு இந்த ஊர் பிரச்சனை இல்லாமல் காட்டும் இன்ஷால்லா. ஆனால் இந்த இப்போ இந்த ஊர் எங்கே எப்படி காட்டுதுன்னு சொன்னால், அந்த ஓப்பன் ஸ்ட்ரீட் மேப் டேட்டா பேஸில் இருந்து தான் இந்த ஊர் காட்டுது. அதனால பிள்ளையான ஒரு இடத்த காட்டுது, இந்த ஊருக்கு அரசடிக்கிட்ட காட்டுது. அப்போ இதை வந்து நாங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொன்னால், இப்போ மிஸ்ஸிங் சிட்டியை கொடுத்தாலும் என்ன நடக்கும், மிஸ்ஸிங் சிட்டி கொடுத்தாலும் இந்த ஊர் 2 இந்த ஊர் காட்டும். சர்ச் ரிசல்ட்ஸில் என்னோட ஒருத்தர் சர்ச் பண்ணக்குள்ள வந்து 2 காட்டும். ஒன்று வந்து என்னது, நாங்கள் மிஸ்ஸிங் சிட்டி ஊடாக கொடுத்து இந்த ஊர் காட்டும். அடுத்தது வந்து ஓப்பன் ஸ்ட்ரீட் மேப்ல இருந்தே இந்த ஊர்னு காட்டும். இப்போ இந்த இடத்துல என்ன கையாளணும்னு சொன்னால், இப்போ நாங்கள் எங்களோட மிஸ்ஸிங் சிட்டி ஊடாக வந்து ஏதாவது ஒரு ஊர் எட் பண்ணிக்க, இந்த ஊர் உதாரணமாக இப்போ இந்த ஊர் வந்து ஓப்பன் ஸ்ட்ரீட் மேப்லேயும் இருக்குது இந்த ஊர், ஆனால் பிள்ளையான இதை காட்டுது. இப்போ நாங்கள் அதை வந்து அதை திருத்தணுன்றதுக்காக என்ன செய்யறோம், மிஸ்ஸிங் சிட்டி ஊடாக வந்து இந்த ஊருன்னு நாங்கள் என்ன செய்வோம் எடுத்து எட் பண்ணணும்னு சொன்னால், அதுக்கு பிறகு என்ன செய்யப்படான்னு சொன்னால், இந்த ஊர் சர்ச் பண்ணக்கூடாது, ஓப்பன் ஸ்ட்ரீட் மேப்ல இந்த ஊர் காட்டக்கூடாது இல்லைங்கச்சனே. இப்போ உதாரணம் அட்டலட்சணை வந்து ஓப்பன் ஸ்ட்ரீட் மேப்ல இருக்குது, ஆனால் பிள்ளையான ஒரு இடத்த காட்டுது, உள்ளுக்கு போய்த்து உள்ளுக்கு ரோட்டில் வந்து அட்டலட்சணை காட்டுது. இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னா மிஸ்ஸிங் சிட்டியில் வந்து ஒழுங்கான அட்டலட்சணை வந்து மார்க் பண்ணி காட்டிடும். மார்க் பண்ணி காட்டக்குள்ள என்ன செய்யணும்னு சொன்ன ஒருத்தர் சர்ச் பண்ணக்குள்ள வந்து அட்டலட்சணை 2 காட்டும். ஒன்று மிஸ்ஸிங் சிட்டி ஊடாக ஹெட் பண்ண எங்களோட டேட்டா பேஸில் இருக்கிற அந்த அட்டலட்சணை, அடுத்தது ஓப்பன் ஸ்ட்ரீட் மேப்ல டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய அந்த அட்டலட்சணை. இப்போ இதில் வந்து எங்கள்கிட்ட தானே சரி, இப்போ நாங்கள் மிஸ்ஸிங் சிட்டியில் எட் பண்ணக்குள்ள எப்படியும் சரியாக தான் எட் பண்ண போகிறோம் இன்ஷால்லா. அதனால மிஸ்ஸிங் சிட்டியில் வந்து ஒரு ஊர்
எட் பண்ணப்படுது. அந்த ஊர் வந்து ஓப்பன் ஸ்ட்ரீட் மேப்லேயும் இருக்குன்னு சொன்னால் அந்த சேர்ச் ரிசல்ட்ஸ் ஓப்பன் ஸ்ட்ரீட் மேப்பில் கூடிய அந்த அட்ரஸை காட்டக்கூடாது. அடைஞ்சா ஓப்பன் ஸ்ட்ரீட் மேப்பில் அது அழிக்கல எங்களுக்கு அந்த டேட்டா பேஸ் நினைக்குது. அப்போ வந்து ஹிடனாக என்ன சரி 2 சேர்ச் ரிசல்ட்ஸில் ஒரே ஒரு 2 முறை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு முறை காட்டினா சரி. அப்போ எட் மிஸ்ஸிங் சிட்டி கூட எங்கள் டேட்டா பேஸில் இருக்கிறது முன்னுரிமை கொடுத்துட்டு ஓப்பன் ஸ்ட்ரீட் மேப் எங்கள் டேட்டா பேஸ் இல்லாத நேரத்தில் ஓப்பன் ஸ்ட்ரீட் மேப்பில் என்ன செய்யணும் காட்டணும். ஏன்னா இந்த மாதிரி நாங்கள் இதை அப்டேட் பண்ணோம் இன்ஷா அல்லாஹ். என்ன சரி இன்ஷா அல்லாஹ். அதோட இந்த இதுக்கு தானே என்ன நீ சாய்ந்தரம் ரிசர்ச் பண்ணு, சாரி சம்மாந்தரம் ரிசர்ச் பண்ணி பாரு. 2 சம்பந்தம் காட்டும், 2 3 சம்பந்தம் காட்டுது. அதையும் பாரு, எல்லாமே ஒரு இடத்து தான் காட்டுது, ஆனால் 3 சம்பந்தம் காட்டுச்சு. அடுத்து மிக 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 முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று என்னன்னு சொன்னால், எங்களோட எப்போக்குள்ள ஒரு டேட்டா பேஸ் உண்டு இருக்குது அப்படி தானே, ஊர்களுக்கான ஒரு டேட்டா பேஸ். அது வந்து ஒரு ஹிஸ்ட்ரி அடையாளத்தில் காட்டப்படுது. அதை கருத்தில் கொண்டு முக்கியமான ஒரு விஷயம் உண்டு இதில் நீங்கள் கருத்தில் கொள்ள வேணும்னு சொன்னால், சில சிட்டிகள் இப்போ உதாரணமாக நீந்த ஊர் ரட்டலட்சணை இது மாதிரி சில சிட்டிகள் வந்து என்ன செய்யுதுன்னா பிழையான ஒரு ரோட்டை காட்டுது. பிழையான ஒரு அதாவது உள்ளுக்கு ரோட் அட்டலட்சணை சொன்னால் அட்டலட்சணை வந்து உள்ளுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி தான் அட்டலட்சணை காட்டுது, மெயின் ரோட்டில் காட்டுதில்ல. இது வந்து எங்கிட்ட மட்டும் கூகுள் மேப்லேயும் இந்த பிரச்சனை இருக்குது. அதனால் நான் யோசிச்சேன்னு சொன்னேன், இப்போ எங்கட ஆப்பில் வந்து கூகுள் மேப்பில் இல்லாத மாதிரி நான் மேலதிகமான ஒரு ஃபீச்சர் எட் மிஸ்ஸிங் சிட்டின்ற ஒரு ஃபீச்சர் இருக்குது தானே. இப்போ எட் மிஸ்ஸிங் சிட்டி கூட வந்து வேண்டிய யூசர்ஸ்க்கு வந்து வேண்டிய அவங்களோட ஊரை வந்து சரியான அக்யூரேட்டாக கொடுக்கலும். நாங்கள் பிறகு அதை பார்த்து அப்ரூவ் பண்ணுறோம். இப்போ இதில் வந்து எட் மிஸ்ஸிங் சிட்டி கூடாக ஒரு ஊர் வந்து எட் பண்ணப்படுதுன்னு சொன்னாங்க ஆப்பில் வந்து. இப்போ உதாரணம் சொல்லுமே அட்டலட்சணைன்னு ஒரு ஊர் உண்மையிலே ஓஎஸ்எம்மில் வந்து அட்டலட்சணை இருக்குது. இப்போ நாங்கள் எட் மிஸ்ஸிங் சிட்டியோட அட்டலட்சணை பண்ணால் எங்களோட அதுலேயும் அட்டலட்சணை வரப்போகுது. அது இல்லாமல் இப்போ நாங்கள் வேற ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம், உங்களுக்கு அந்த ஹிஸ்ட்ரியாக இடத்த காட்டுறது, அதுலேயும் அந்த அட்டலட்சணை ஊர் இருக்கும். இப்படி என்ன செய்யணும்னு சொன்னால் 2 3 ஒரு ஊர் வந்து 2 3 முறை விசிபிள் ஆகும். இப்படி ஆகப்படாது, ஒரு ஊர் வந்து ஒரே ஒரு முறை தான் விசிபிள் ஆகணும். அந்த ஊர் வந்து ஓஎஸ்எம்மில் ப்ரியாரிட்டி கொடுக்கப்படணும். வந்து நாங்கள் எட் மிஸ்ஸிங் சிட்டி ஊடாக எட் பண்ணப்பட்ட அந்த ஊருக்கு எட் மிஸ்ஸிங் சிட்டி ஊடாக ஒரு ஊர் வந்து எட் பண்ணப்பட்டதுன்னு சொன்னால் அதுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கப்படணும். கொடுக்கப்பட்ட இப்போ அதில் வந்து இப்போ அட்டலட்சணை காட்டப்பட்டுன்னு சொன்னால் வேறு அட்டலட்சணை காட்டப்படப்படாது, ஒரே ஒரு அட்டலட்சணை. இப்போ சிலது வந்து ஈஸ்ட் வெஸ்ட் அப்படின்னு காட்டுது. இப்போ எக்கலை எடுத்திங்கன்னா எக்கலை வந்து உண்மையிலே நாங்கள் எட் மிஸ்ஸிங் சிட்டி ஊடாக தான் எக்கலை எட் பண்ணி யூஸ் பண்ணி கொடுக்கிறோம். இப்போ அதில் வந்து அக்யூரேட் ஆகி எட் மிஸ்ஸிங் சிட்டி ஊடாக எட் பண்ணப்பட்ட எக்கலை. ஓஎஸ்எம்மில் வந்து 4 எக்கலை இருக்குது, எக்கலை வெஸ்ட் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லிக்குது. எப்படி 4 5 காட்டப்பட்டா அந்த ஊருக்கு வந்து எக்கலைன்னா எக்கலை மட்டும் தான் வைக்கணும். அது வந்து எட் மிஸ்ஸிங் சிட்டி கூட ஆட் பண்ணப்பட்டதுன்னு சொன்னால் அந்த எட் மிஸ்ஸிங் சிட்டி கூட ஆட் பண்ணப்பட்ட எக்கலை மட்டும் ஒரு முறை தான் காட்டணும். அது மாதிரி என்னது எட் மிஸ்ஸிங் சிட்டியில் எட் பண்ணி இல்லாட்டி வந்து எங்களோட டிஃபால்ட்டான ஒரு டேட்டா பேஸ் உண்டு இருக்குது. நாங்கள் ஏற்கனவே நாங்களே டைப் பண்ணி கொடுக்கப்பட்ட ஒரு டேட்டா பேஸ் உண்டு எங்களுக்கு எப்போக்குள்ளே தான் இருக்குது. அதாவது ஹிஸ்ட்ரி அடையாளத்தில் ஒரு மாதிரி ஒரு அடையாளத்தில் வந்து ஒரு ஏரோ அடையாளத்தில் காட்டப்படுது, அந்த காட்டப்படும் அந்த ஊர்கள். இப்போ இதுலேயும் என்ன செய்யணும்னு சொன்னால் தவறி வந்து ஒரு 2 3 முறை எட் பண்ணப்பட்டிருக்கு, அதையும் பார்த்து க்ளீன் பண்ணப்படணும். அது அப்போ எட் மிஸ்ஸிங் சிட்டி கூட எட் பண்ணப்பட்டு இல்லாட்டி வந்து அந்த டேட்டா பேஸில் இருந்து ஒரு காட்டப்படணும். என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அந்த டேட்டா பேஸில் இருக்கிற எல்லா ஊருமே இல்லை. இப்போ உதாரணமாக சொல்கிறேன்னு சொன்னால் இப்போ நிறைய படிக்கும் பிரச்சனை லீக்கலாம். உதாரணம் வந்து கலகடிகனை வந்து அந்த டேட்டா பேஸில் ஆட் பண்ணப்பட்ட கலகடிகனை நாங்கள் கலகடிகனை சர்ச் பண்ணி கொடுக்குற நேரத்தில் என்ன செய்யுதுன்னு சொன்னால் கலகடிகனை வந்து காட்டுதில்லை, நோ சிட்டி இல்லைன்னு காட்டுது. ஆனால் அதே கலகடிகனை வந்து ஓஎஸ்எம்மில் வந்து அந்த கலகடிகனை வந்து கீழே சஜஷனில் காட்டுது, அதை கொடுத்தோன்னா வேலை செய்யுது. இப்போ இதே எப்படி கையாளணும்னு பாருங்கள். என்ன இருந்தாலும் முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் ஒரு ஊர் வந்து மல்டிபிள் காட்டப்படாது, சரியா? ஒரே ஒரு முறை தான் காட்டப்படணும். திஹாரி ஒன்று தான் சஜஷனில் காட்டணும். ப்ரியாரிட்டி கொடுக்கப்படணும். எங்களோட எட் மிஸ்ஸிங் சிட்டி கூட ஆட் பண்ணப்பட்டது. அடுத்த ப்ரியாரிட்டி கொடுக்கப்படணும் வந்து எங்களோட இந்த டிஃபால்ட் டேட்டா பேஸ். அந்த டேட்டா பேஸை அழிக்கிறதான்னு யோசிங்க, இல்லை டீ கட்டும் பிரச்சனையில் எனக்கு தெரியாது. அதுக்கு பிறகு தான் ஓஎஸ்எம்மில் இருக்கக்கூடிய அந்த ஊருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படணும்னு நான் நினைக்கிறேன். இதை கருத்தில் கொள்ளவும். அடுத்தது வந்து இப்போ நிறைய பேர் இதை யோசித்தாங்க, சஜஸ்ட் பண்ணாங்க. ஆனால் அதில் ஒழுங்காக யோசிக்கிறதுக்கான வழியில் அமைக்கிறேன்டா ஆக்களுக்கு தெரியாது, இல்லை பிரச்சனை வருமா
அப்படி போட்டால் அப்படி பிரச்சனை வரும், இப்படி போட்டால் எப்படி பிரச்சனை வருமான்னு ஒரு விஷயம். அது என்ன விஷயம்னு சொன்னால், அதாவது ஒவ்வொரு ஊருமே நாங்கள் ஒரு இதொன்று கொண்டு வந்திருக்கோம்னு சொன்னால், ஒவ்வொரு ஊரும் எல்லைகளை கொண்டு அடையாளப்படுத்தப்படுது. ஒரு சில இடங்கள் எங்கள் இடத்துல ஒரு சில இடங்களில் வந்து இப்போ திஹாரின்னு சொன்னால் திஹாரிக்குரிய எல்லையை கொண்டு திஹாரி அடையாளப்படுத்தப்படுது. அது மாதிரி இப்போ ஒவ்வொரு சில ஊர்களுக்கு வந்து அந்த எல்லை இல்லா நேரத்தில் வந்து குறிப்பிட்ட அந்த ஊர் வந்து 2.5 கிலோமீட்டர் வட்டத்துக்கு எது வந்து ஊருடைய நொட்டாக இருக்குதோ, எழுத்தை கொண்டு எங்கே அந்த ஊரில் எழுத்து இருக்குதோ அந்த எழுத்துலேருந்து ரவுண்டாக சர்க்கிள் ரவுண்டாக வந்து 2.5 கிலோமீட்டர் எல்லா இடமும் எடுத்து அது எடுத்தோம். உதாரணமாக சொல்லணும்னு சொன்னால், எனக்கு ஒரு இடத்துல தெரியும், மல்டிபிள் இடத்துல யூஸ் பண்ணப்படுறது தெரியும், நான் மறந்துட்டு. ஆனால் எனக்கு ஞாபகமிக்கிற அந்த இடம் எதுன்னு சொன்னால், இப்போ டிரைவர் வந்து டிரைவருடைய டெஸ்டினேஷனை அடையிற நேரம், டிரைவர் வந்து டிரைவருடைய டெஸ்டினேஷனை வந்து அவர் அடைய போகிறார். அந்த நேரத்தில் என்ன செய்யும், 2.5 கிலோமீட்டர் அல்லது அந்த ஊருக்கு எல்லை இருந்துன்னு சொன்னால் அந்த எல்லை ஊடாக வந்து எல்லைக்கு 1 கிலோமீட்டருக்கு முன்னுக்கே நீங்கள் அந்த உங்களோட ஊரை வந்து அப்ரோச் பண்ணுறீங்கன்னு காட்டும். இப்போ யூசர்ஸ் நிறைய பேர் சொன்னாங்க, இது வந்து எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ண எப்படி அப்படின்னு சொல்லி. எல்லா இடத்துலையும் சொன்னேன்னு சொன்னால், இப்போ ஒரு பெசஞ்சர் என்ன செய்கிறாரு, சரி ஒரு டிரைவர் என்ன செய்கிறான்னு சொன்னால் அவருடைய ஊராக கொடுக்குறாரு. சரியா, உதாரணமாக அவர் வந்து நிந்தவூர் பிக்கப் வந்து நீந்தவூர்னு கொடுக்குறாரு. இப்போ இந்த நீந்தவூர் வந்து எல்லையை கொண்டு அடையாளப்படுத்தப்பட்ட எப்படி அது மாதிரி சொல்கிறாரு. இந்த எப்போ எஃபிஷியൻ്ட் ஆகிறதுக்கு வந்து எல்லையூடாக இப்போ குறிப்பிட்ட அந்த எழுத்தை கொண்டு ஊர் அடையாளப்படுத்தப்படாமல் எல்லையினூடாக இன்னும் சில இடங்களை உள்ளடக்கலாம். அது எல்லா இடம்னு சொல்கிறதுக்கு எங்களை வாயில் வரல, ஆனால் உள்ளடக்கலாம் நல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ குளோடான்னு உங்களுக்கு வந்து நல்ல ஐடியா சிக்குதுன்னு நீங்கள் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால், இதை பற்றி கொஞ்சம் யோசித்து எந்தெந்த இடத்துல இப்படி எல்லையை கொண்டு போகணும். லாட்டிங் கடை இப்போ வந்து இப்போ ஸ்மூத்து தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. அதில் வந்து சில நடைமுறை பிரச்சனைகள் வரலாம் எல்லையில் உள்ளடக்கினா. நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் அதையும் உங்களுக்கு தெரியப்படுத்துங்க, அதை பற்றி கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. அடுத்த மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், பெசஞ்சருக்கு வந்து இந்த இடத்துல உதாரணம் நீங்கள் ஃபோட்டோவில் போட்டிட்டு இந்த இடத்த பாருங்கள், வந்து கட்டாயம் என்ன செய்யணும்னு சொன்னால், அவர் வரக்கூடிய டிரைவரோட வெஹிக்கிள் என்ன வெஹிக்கிள், அந்த வெஹிக்கிளோட நம்பர் பிளேட் என்ன, இப்போ பேர் மட்டும் காட்டுது, வர டிரைவர் பேர் காட்டுது, கால் பண்ணிலும் மெசேஜ் பண்ணுறதுக்குரிய பட்டன் நிற்குது, கால் பண்ணுறது பட்டன் நிற்குது, அவருக்கு எத்தனை ரிவ்யூ அதெல்லாம் காட்டுது. ஆனால் கட்டாயம் காட்ட வேண்டிய அதுவும் காட்டப்படணும், அதோடு சேர்ந்து கட்டாயமாக காட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான் குறிப்பிட்ட அந்த டிரைவர் வரக்கூடிய வாகனம், அவரோட வாகனம் என்ன வாகனம், என்ன கலர், நம்பர் பிளேட் என்ன கட்டாயம் காட்டப்படணும். இது வந்து இந்த இடத்துல மிஸ் ஆகுது, காட்டப்பட்டதில்லை. இப்போ கட்டாயம் அதை அப்டேட் பண்ணி நான் ஒன்கோவிங் டேப் உள்ளுக்கு போக்கலையும் சரி அல்லது வெளியே இருந்தாலும் கட்டாயமாக அந்த டீட்டெயில்ஸ் வந்து பெசஞ்சருக்கு காட்டப்படணும். கரண்ட்லி புக் பண்ணக்குள்ள ஒரு ரைடை வந்து புக் பண்ணக்குள்ள வந்து அந்த டீட்டெயில்ஸ்லாம் காட்டப்படுது பெசஞ்சருக்கு. ஆனால் புக் பண்ண பிறகு இப்போ பெசஞ்சர் வந்து என்ன செய்கிறாரு, பிரயாணம் போகிறதுக்கு ரெடி ஆகிக்கிறாரு. இப்போ இப்படி பார்க்குறாரு, டிரைவர் கிட்ட வந்தேன்னு சொல்கிறாரு. இப்போ என்ன செய்யணும், இப்போ வாகனத்தை அடையாளம் காணுந்தேன் இந்த வாகனம்னு சொல்லி, அப்போ அதை பார்க்குறதுக்கான ஆப்ஷன் இல்லை இப்போ. அப்போ அது கஷ்டம். அப்போ அது வந்து இந்த இடத்துல வந்து அது விசுவல் ஆயிடுச்சுன்னு சொன்னால் டிரைவர்கிட்ட இந்த டீட்டெயில்ஸ் வந்து அது பொருத்தம் எல்லாத்துலேயும் அப்படி எல்லா ஆப்ஸ்லேயும் அந்த அப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி இதெல்லாம் கொண்டு வாங்க. அடுத்து நாங்கள் அடையாளம் கண்ட ஒரு பிரச்சனை என்னென்னு சொன்னால், ஒரு டிரைவர் என்ன செய்கிறான்னு சொன்னால் 2 பெசஞ்சர்ஸ் வந்து அவன்கிட்ட புக் ஆகிறாரு. நாங்கள் அடையாளம் கண்ட பிரச்சனை உண்டு. இதில் வந்து ஃபர்ஸ்ட் பெசஞ்சர் வந்து நேரத்தோடு என்ன செஞ்சிட்டாங்க, பிக் பண்ணி பேத்து கொண்டு இருக்குது. இப்போ உண்மையிலே டிரைவரோடு சேர்த்து ஃபர்ஸ்ட் பெசஞ்சர் வந்து பயணம் செஞ்சு கொண்டிட்டு அவரோட ட்ரிப் வந்து ஒன் கோவிங்கில் இருக்குது. ஆனால் 2வது பெசஞ்சர் வந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறாரு, கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். தூரத்தில் இருக்கிறாரு. அப்போ என்ன செய்யுது, அவர் என்ன பிக் பண்ணலை. இப்போ அந்த வந்த 2வது பெசஞ்சருக்கு வந்து இப்போ 1 கிலோமீட்டர் கிட்ட டிரைவர் வரதுக்குள்ளே வந்து என்ன செய்யும், அந்த பெசஞ்சருக்கு வந்து இன்னும் டிரைவர் வந்து உங்களுக்கு 1 கிலோமீட்டர் ரேவே வைக்கிறாரு, அது மாதிரி 500 மீட்டருக்குள்ளே 500 மீட்டர் ரேவே வைக்கிறாருன்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் காட்டுது. பெர்ஃபெக்ட். என்ன குழப்பம்னு சொன்னால், அந்த 2வது பெசஞ்சருக்கு காட்டக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஃபர்ஸ்ட் பெசஞ்சருக்கும் என்ன செய்யுது, ஃபர்ஸ்ட் பெசஞ்சர் ஏற்கனவே டிரைவரோட ஏறி பேத்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஃபர்ஸ்ட் பெசஞ்சருக்கு வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் செகண்ட் பெசஞ்சருக்கு காட்டக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் 1 கிலோமீட்டர் ரேவே 500 மீட்டர் ரேவே என்ற அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து இவருக்கும் காட்டுது. இப்போ இப்படி ஒரு பிரச்சனை டேட்டா கடத்தப்பட்டு இது மிச்சம் டேஞ்சரான ஒரு பிரச்சனை. இதுவும் கட்டாயம் கருத்தில் கொண்டு அதையும் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த பிரச்சனையை பாருங்கள், இது என்னென்னு சொன்னால், இது ஒரு பெசஞ்சருக்கு வந்து பிரச்சனை உண்டு. இப்போ பெசஞ்சர் இங்கே தான் இருக்கிறார் பாருங்கள், அந்த கார் இருக்கிற இடத்த பாருங்கள், அதில் தான் பெசஞ்சர் இருக்கிறார், அதில் பயணம் செஞ்சு கொண்டிருக்கிறார். இப்போ பெசஞ்சர் வந்து இந்த பட்டன், அதாவது இந்த
மை லொக்கேஷன் அந்த ஃபஸ்ட்டு கேட்குற பட்டனுக்கே 4 பட்டனில் ஃபஸ்ட் பட்டன் அந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே என்ன செய்யுதுன்னு சொன்னால் பெசஞ்சர் அவர் ஸ்டார்ட் ஆகின இடத்துல வந்து நிற்குது மேப் காட்டுது. அப்படி காட்டக்கூடாது. அவர் வந்து கரண்ட்லி அதாவது கார் இருக்கிற இடம், அதாவது அவர் பயணம் கரண்ட்லி அவருடைய லொக்கேஷன் எங்கே இருக்குதோ அதுதான் காட்டப்படணுமே தவிர அவர் ஸ்டார்ட் பண்ண அந்த இடம் காட்டப்படக்கூடாது. நினச்சிட்டு இப்போ இதில் உனக்கு அழகாக விளங்கும். அதை கிளிக் பண்ணோன்னே குறிப்பிட்ட பெசஞ்சர் எங்கே ஏறினாரோ அதில் போய்த்து மேப் போய்த்து நிற்குது. ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்றைக்கு வந்து நாங்கள் ஒரு புதிய பக்கோட புதிய ஒரு பிரச்சனையோடு வந்திருக்கிறோம். மிச்சம் சந்தோஷம் உங்களை சந்திப்பது. என்ன விஷயம்னு சொன்னால், அதாவது உதாரணமாக நான் ஒரு சினாரியோ உண்டு இங்கே எழுதுகிறேன். ரைட், உதாரணம் சொல்லுமே. உதாரணமாக வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது வந்து ஒரு பெசஞ்சருடைய பிக்கப். சரியா, பெசஞ்சர் வந்து பிக் பண்ணக்கூடிய ஒரு இடம். இப்போ டிரைவர் முன்னுக்கால வந்து கொண்டிருக்கிறார். முன்னுக்கு இப்படி இந்த இங்கே வந்து என்ன இதெல்லாம் டிரைவர் வந்து கொண்டிருக்கிறான்னு வைங்களே. இது வந்து டிரைவர் கார்னு வைங்க. டிரைவரோட இது வந்து பெசஞ்சருடைய பிக்கப். பெசஞ்சர் வந்து இங்கே தான் பிக்கப் காட்டுது, எங்களோட பிளேம் அப்படி தான் காட்டுது. பெசஞ்சர் தான் கொடுத்துறாரு. அவர் வந்து இங்கே ஒரு இடத்துல வந்து என்ன செய்கிறாரு, ட்ரிப் ஆஃப் ஆகிறாரு. ரைட் என்ன குழப்பம் பிரச்சனை அப்படின்னு சொன்னால், சில நேரங்களில் வந்து சில பெசஞ்சர்ஸ் வந்து இங்கே அக்யூரேட்டாக இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகிறாங்க. இல்லை சிலாக்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இப்படி முன்னுக்கு ஒரு இடத்துல. ரைட், இப்போ பின்னுக்கு வந்து எங்களை குழப்பம் பண்ணியில்லை, பிரச்சனை இல்லை. சில நேரம் முன்னுக்கு என்ன செய்கிறாங்க, முன்னுக்கு சும்மா சொல்லுமே இந்த இடத்துல தான் என்ன செய்கிறாங்க பெசஞ்சர் ஏறுறாரு. இந்த இடத்துல அதாவது நான் சொன்ன இதில் இது வரைக்கும் ஒரு கிலோமீட்டர் தூரம் வைக்கணுவீங்களே, அல்லது ஒரு 700 மீட்டர் இல்லாட்டி அப்படி ஒரு தூரம் முடிக்கணுவீங்களே. இதுலேருந்து என்ன செய்கிறான்னு சொன்னால் பெசஞ்சர் வந்து காரில் ஏறிட்டார், டிரைவரோட காரில் ஏறிட்டார். ஏறினாலும் எங்களுக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னால் பிக்கப் இங்கே தான் இருக்குது. இங்கே ஏறி டிரைவர் வந்து ஸ்டார்ட் ட்ரிப் கொடுத்துப்பார். இங்கே என்ன நடக்கும்னு சொன்னால், கட்டாயம் டிரைவர் வந்து எந்த ஸ்டார்ட் டைப் கொடுத்தோடனே இப்போ இந்த இடத்துல வந்து டிரைவர் ஸ்டார்ட் டைப் கொடுத்தாருன்னு சொன்னால் இது ஆட்டோமேட்டிக்காக இங்கெல்லாம் இப்படி மூவ் ஆகி ஆட்டோமேட்டிக் இங்கே அப்டேட் ஆகி இதுலேருந்து எப்படி ரோட் வந்து பொழுது அதில் தான் அப்படி கண்டினியூ பண்ணி கொண்டிருக்கிறோம். இப்போ கரண்ட்டில் என்ன நடக்குதுன்னு சொன்னால் அப்படி நடக்குது இல்லை. டிரைவர் முன்னுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிப்பார், ட்ரிப் வந்து ஸ்டார்ட் ஆகி ட்ரிப் ஸ்டார்ட் ஆகின பிறகும் என்ன செய்யுதுன்னு சொன்னால் ஸ்டார்ட் ஆகின பிறகு வந்து இப்போ இப்படி வரக்குள்ள வந்து பெசஞ்சர் அவர் ஆக்சுவலாக கொடுத்த இடம் இருக்குதே, இதுக்கு வந்து ட்ரிப் ஸ்டார்ட் ஆகி வைத்து கொண்டிருக்குது. ஆக்சுவலாக கொடுத்த இடம் வரக்கிட்டே ஆகி வந்து சம்மந்தமில்லாத நோட்டிஃபிகேஷன் வந்து இன்னும் 1 கிலோமீட்டர் டிரைவர் வே 500 மீட்டர்ஸ் வேணும்னு சொல்லி காட்டுது. எப்படி காட்டுறது வந்து என்ன பெசஞ்சர் ஏற்கனவே காரில் ஏற்றுறதுனே அப்படிங்களுக்கு இப்படி ஃபிக்ஸ் பண்ணிடும். ஈக்கிற இடத்துல அப்படியே ஈக்கட்டும், இந்த இடம் அப்படியே ஈக்கட்டும், இது அப்படியே அப்டேட் ஆக தேவையில்லை. பெசஞ்சர் ஏறி ட்ரிப் ஸ்டார்ட் ஆகின உடனே இந்த 1 கிலோமீட்டர் ரேவே 500 கிலோமீட்டர் ரேவே என்ற நோட்டிஃபிகேஷன் காட்டப்படக்கூடாது. இது லேசான ஃபிக்ஸ்ன்னு நினைக்கிறேன். எப்படி செய்யலாம் எங்களுக்கு இது விற்கிற மாதிரி கேட்டும். முன்னுக்கு பெசஞ்சர் ஏறினாலும் பிரச்சனை இல்லை, ஏறட்டும். ஏறி வந்து என்ன அப்படி பயணம் செய்யட்டும். இப்போ இதில் ஒரு குழப்பம் என்ன சொன்னால், இப்போ 1 கிலோமீட்டர் முன்னுக்கு ஏறிட்டாருன்னு சொன்னோம். ஏறின வந்து முன்னுக்கு 1 கிலோமீட்டர் முன்னுக்கு ஏறிட்டார். சரியா, மற்றபடி இருந்தால் பிரச்சனை இல்லை. 1 கிலோமீட்டர் முன்னுக்கு ஏறிட்டேன்னு சொன்னால் கட்டாயம் எஸ்டிமேட் பண்ணப்பட்ட அந்த ஃபேர் ஒண்டிக்கும் இப்போ இதுலேருந்து இது வரைக்கும் கிலோமீட்டர் கணக்கு என்ன கால்குலேட் ஆகி வந்து ஒரு 500 ருபீஸ்னு வைங்களே, 500 ருபீஸ் தான் வருது. இப்போ 1 கிலோமீட்டருக்கு வந்து ஒரு 50 ருபீஸ்னு வைங்களே. இப்போ இவர் என்ன செய்கிறார், சில டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணலாம். முன்னுக்கு கொடுத்துட்டு வந்து அந்த 50 ருபீஸை கொடுக்காமிக்கிறதுக்கு முன்னுக்கு இந்த டிரைவர் வரக்குள்ளே நான் இங்கே தான் இருக்கிறேன், இங்கே ஏற்றி போங்கன்னு சொல்லுவாங்க. இப்படி இது 1 கிலோமீட்டர் தூரம் இருந்துன்னு சொன்னால், அல்லது 2 கிலோமீட்டர் அந்த கிலோமீட்டர் தூரத்துக்கு முன்னுக்கு இருக்கிற அந்த தூரத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யணும்னு சொன்னால் எஸ்டிமேட்டட் ஃபேரோடு சேர்த்து அந்த முன்னுக்கு எக்ஸ்ட்ராவாக டிரைவர் வந்து பயணம் செஞ்ச அந்த ஃபேரும் கூட்டு பண்ணணும். எப்படி இதை தாண்டி போக்கலையும் அது நடக்குமோ, குறிப்பிட்ட இந்த ட்ரிப் ஆஃபை தாண்டி போக்கலையும் இப்போ அது எங்களோட ப்ளஸ் கரண்ட்லி அது வந்து இம்ப்ளிமெண்ட் பட்டிக்குது, எந்த பிரச்சனையெல்லாம் வேலை செய்யுது. அது மாதிரி முன்னுக்கும் அப்படி ஒரு விஷயம் கொண்டு வந்தால் நல்லா. இது வந்து ஒரு ஐடியா. அடுத்தது வந்து ஒரு பிரச்சனை உண்டு நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணது. அதாவது ஒரு பெசஞ்சருக்கு வந்து அவருடைய டெஸ்டினேஷன், அது அவருடைய ட்ரிப் அந்த மொத்தமாக அதை காட்டிச்சு எவ்வளோன்னு சொன்னால் ஒன்லி 4 கிலோமீட்டர்ஸ் தான் காட்டுச்சு. ஒன்லி 4 கிலோமீட்டர்ஸ் தான் காட்டுச்சு. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் நீங்கள் பார்த்தவங்களை விலங்கு கூடிக்கும். அதாவது என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், டிரைவர் பெசஞ்சர் எல்லாம் சேர்ந்து என்ன செய்யணும், ஒரு கடையில் நான் சாப்பிட்டு போகணும்னு சொல்லி எல்லாம் பேசிவிட்டு அந்த கடையில் போய்ட்டு இருந்தாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட அவங்க 15 நிமிஷம் மட்டும் அந்த கடையில் இருந்தாங்க, வெயிட் பண்ணியிருந்தாங்க. இப்போ உண்மையில் என்ன செய்யணும்னு சொன்னால், அந்த லொக்கேஷன் எங்கேயும் போகாமல் ஏன்னா அந்த இடத்துல தான் நிற்கிறேன் அதில் நிற்கணும். இப்போ நாங்கள் அந்த நேரடியாக பார்த்து கொண்டு வந்தோம். அந்த இதில் வந்து என்னென்னு சொன்னால், அந்த பெசஞ்சர்ஸ் பார்த்து கொண்டிருக்கிற பெசஞ்சர் டிரைவர் அதை பார்த்து கொண்டிருக்கிறேன்னு செஞ்சு சொன்னால் அந்த கார் ஐக்கன் இதுனே அதுவும் சும்மா அப்படி அங்கெல்லாம் மூவ் ஆயிடுச்சு.
அதில் மூவ் ஆச்சு, எல்லாம் திடீர்னு எல்லாம் க்ரீன் கலருக்கு மாறிச்சு. அப்போ அப்படியே ஆயிடுச்சு. அப்புறம் நாங்கள் எல்லாம் 15 நிமிஷம் முடிஞ்சு வந்து பார்த்தோம்னு சொன்னால் எல்லாம் அப்படியே மாறிக்குது. ப்ரைஸ் கூடிக்குது சம்மந்தம் இல்லாமல், கிலோமீட்டர் கூடுதலாக பயணித்த மாதிரி காட்டிக்குது. கிட்டத்தட்ட 2 பேசஞ்சர்ஸ் இருந்தாங்க அதுக்குள்ளே. 2 பேசஞ்சர்ஸுமே எப்படி எக்யூரேட் இல்லாமல் அப்போ கிட்டத்தட்ட ஒரு 200 ரூபா தான் காட்டிச்சு ஃபஸ்ட்டுக்கு எஸ்டிமேட், சரியான இது. ஆனால் இப்போ நின்று 15 நிமிஷம் பிறகு வந்து அந்த எப்போ ஓப்பன் பண்ணி எப்படி பார்த்துன்னு சொன்னால் இவ்வளோ ப்ரைஸ் எல்லாம் கூடி எப்படி இருக்குது. இதுக்கு வந்து அந்த வாகனம் நிப்பாட்டிக்கிற நேரத்தையும் அதை கல்குலேட் பண்ணிச்சா. நிப்பாட்டிக்கிற நேரத்தில் அந்த ஐக்கன் வந்து கொஞ்சம் ஆணையெல்லாம் மூவ் ஆச்சு சம்மந்தம் இல்லை, அவங்கள பார்க்கலாம் ஆணையெல்லாம் மூவ் ஆகிக்குது. இதுக்கு வந்து டிரைவர் வந்து அந்த குறிப்பிட்ட லொக்கேஷனில் எந்த இடத்துக்கு மாறாமல் அதே இடத்துல நின்று கொண்டிருந்தார். திடீர்னு எல்லாம் இப்படி க்ரீன் ஆயிடுச்சு. இப்படி ஒரு பக் கொண்டு வந்துச்சு. இது எப்படி வந்துச்சு என்னன்னு சொல்லி விளங்கல. அதால் இப்படி ஒரு பிரச்சனை, இது மிச்சம் டேஞ்சரான ஒரு பிரச்சனை. இதை கொஞ்சம் என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணி இது ஃபிக்ஸ் பண்ணப்படணும். அந்த டைம் மேலே கேட்குற டைமை பார்க்கலாம், கீழே கேட்குற டியூரேஷனை பார்த்து எவ்வளோ நேரத்துக்குள்ள மாறுது இப்போ பார்த்துக்கொள்ளையில உனக்கு சின்ன ஒரு டைமுக்குள்ளே அது மாறி 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 கொண்டுச்சு. அடுத்து இந்த இதில் என்னன்னு சொன்னால், இப்போ நான் நுஃபையில் வந்து ஏற்றுறதுக்கு வந்த இடம் வந்து பேசஞ்சர் பிக்கப் வந்து இன்னும் ஜூம் அவுட் ஆக்கினா நல்லா எழுந்திக்கும். கிளங்கிக்கும் அங்கே அண்ணா இந்த விலங்குது பாரு, இந்த விலங்கு நீல கலர், அங்கேருந்து இங்கே ட்ராப் ஆஃப். இப்போ இதை என்ன செய்ய முடியாது, அது கால்குலேட் பண்ணி எடுத்திக்கும். உண்மையாகவே அவடத்தை தான் ஏற்றினேன். அல்லது அதுக்கு முந்தி இப்போ சும்மா சொல்கிறேனே, அவர் தான் பிக்கப் பாயிண்ட் காட்டுது, நான் அவடத்தை எழுதாமல் அதுக்கு முந்தி கொஞ்சம் தள்ளி வந்து ஏற்றினேன்னா அவடத்தை என்ன செய்யணும், பிக்கப் பாயிண்ட் வரணும். வந்து என்ன செய்யணும்னா அவடத்தை என்ன செய்யணும்னா ஒளிவில் ஜங்ஷனை கால்குலேட் பண்ணணும். இது என்ன நடந்தீங்கன்னா, நான் நினைக்கிறேன் பின்னுக்கோ முன்னுக்கோ ஆகி நான் இது செஞ்சிட்டேன், ஆளை பிக்கப் பண்ணிட்டேன். நான் நினைக்கிறேன் அவர் போட்ட இடம் வந்து பிக்கப் பாயிண்ட் அங்கே, அதை வச்சு என்ன செஞ்சுட்டேன் 5.9 கிலோமீட்டர்னு சொல்லி அதை கால்குலேட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் எல்லாம் போட்டால் இப்போ ட்ராப் ஆஃப் எவ்வளோத்த காட்டுது ஒளிவில் ஜங்ஷன். ஆனால் கரண்ட் ஃபேர் அப்டேட் ஆகலை. ஏன்டா 5.9 நான் இன்னும் அடையலை. இப்போ இது சரியான முறைக்கு எப்படி காட்டணும்னு சொன்னால், ஆல்ரெடி நம்ம பேசினது தான், பிக்கப் பாயிண்ட் வந்து இப்போ எஸ்டிமேட்டான ஒரு இடத்தை காட்டினாலும் நம்ம எங்கே ஸ்டார்ட் ட்ரிப் பண்ணோமோ அதுதான் பிக்கப் பாயிண்ட்டாக என்ன செய்யணும், இப்போ எடுத்துக்கொள்ளணும். எடுத்து போகிற டிஸ்டன்ஸை கணக்கிட்டு அதுலேருந்து கரண்ட் ஃபேர் உருவாக்கி அதுலேருந்து தான் எல்லாமே என்ன செய்யணும், படிப்படியாக போகணும் சொல்லி யோசிக்கிறேன் நான். அடுத்தது அந்த கட்டாயமாக லொக்கேஷன் ஆஃப் பண்ணப்பட்டால், எப்படி நெட் ஆஃப் பண்ணப்பட்டால் ட்ரிப் எண்ட் பண்ணுறது கூடாது, அப்படி தானே? ட்ரிப் எண்ட் பண்ணுறது கட்டாயம் நெட்ஒர்க் வேணும், அது கட்டாயம். இப்போ நெட்ஒர்க் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஆன் பண்ணோம்னா கரண்ட் லொக்கேஷனை கால்குலேட் பண்ணி அழகான முறை காட்டிடும். அப்போ நம்மளுக்கு அது தேவையில்லை. அடுத்து நெட் ஆஃப் பண்ணப்பட்டால் உள்ளுக்கூடாது, இப்போ வந்து ரிட்ரீவ் பண்ணி கொண்டிருக்கும். அப்போ ரெண்டாவது விஷயம் என்னென்னு சொன்னால், லொக்கேஷன் ஆஃப் பண்ணப்பட்டால் அதே மாதிரி என்ன செய்யப்படாது, ஒரு ரைட் பேத்தி கொண்டு வைக்க போகல உள்ளு கூடப்படாது. ஒரு ரைடு ஒன் கோயிங்கில் வைக்கக்குள்ள உள்ளு கூடவே கூடாது. பேசஞ்சர் சைடும் சரி டிரைவர் சைடும் சரி, பேசஞ்சர் சைடு பிரச்சனை இல்லையோ தெரியா, டிரைவர் சைடு விடவே கூடாது. சம்டைம் தப்பி தவறி ஆஃப் பண்ணப்பட்டாலும் ட்ரிப் எண்ட் ஆக்குறதுக்கு என்ன செய்வார், இப்போக்குள்ளே வருவார். வந்தாருன்னு சொன்னால் லொக்கேஷன் ஒன் பண்ணி தான் ஆகும், இல்லாமல் அவர் இது செய்யவே இல்லை. லொக்கேஷன் ஒன் பண்ணால் என்ன செய்யணும்னா உடனடியாக எல்லாம் அப்டேட் ஆகிடும். அப்டேட் ஆகி கரண்ட் ஃபேரை காட்டும், அது பிரச்சனை இல்லை. அடுத்து லொக்கேஷன் ஆஃப் பண்ணப்பட்டால் நான் சொல்லணும்னு நினச்சேன், மறந்து வைத்து அதை நம்ம செக் பண்ணவும் இல்லை. அப்போ நம்ம லைவ் ட்ரிப் ஷேர் பண்ணுறதுனே, ஷேர் பண்ணக்குள்ளே அந்த லிங்க்கை கிளிக் பண்ணால், நான் ஆல்ரெடி பேசினது தான், அதை செய்யணும். நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலை, நம்ம அந்த ஃப்யூச்சர் இதில் போட்டு வச்சாலும் பிரச்சனை இல்லை. அதனால் லொக்கேஷன் ஆஃப் பண்ணப்பட்டால் அல்லது ஏதாவது நெட்ஒர்க் ஆஃப் பண்ணப்பட்டால் கடைசியாக எங்கே மிஸ் ஆகிச்சுங்கிறத கால்குலேட் பண்ணி ஒரு 2 நாளைக்கும், நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம், 2 நாளைக்கும் 3 நாளைக்கும் வைக்கிற மாதிரி இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி இந்த ஜிபிஎஸ் டிரைவருக்கு வந்து ஜிபிஎஸ் கட்டாயம் ஒரு ட்ரிப் போக்கில். இப்போ திடீர்னு ஜிபிஎஸ் வந்து ஆஃப் பண்ணி பட்டல தவறி ஆஃப் பண்ணிட்டாருன்னு சொன்னால் கட்டாயம் ஜிபிஎஸ் போடுங்கன்னு சொல்லணும். இப்போ கரண்ட்டே கேட்குது ஜிபிஎஸ் போடுங்கன்னு சொல்லுது. ஆனால் என்ன செய்யுதுன்னு சொன்னால் ஜிபிஎஸ் ஓன் பண்ணுறதுக்கு ஓப்பன் செட்டிங் அப்படின்னு கேட்குறதோட இன்னொரு பிரச்சனை ஒன்று வருது என்னென்னு சொன்னால், அதில் அந்த அந்த பொப்பப்பில் வந்து கேன்சல்ன்ற பட்டன் ஒண்டிக்குது.
இப்போ அவர் நார்மலாக கேன்சலாக கிளிக் பண்ணி இக்னோர் பண்ணிட்டு போவார். அந்த என்ன செய்யும் அந்த கேன்சல் பட்டன் நீக்கப்படா. கேன்சல் பட்டனை முழுமை தூக்கின சரி கட்டாயம் அவர் ஜிபிஎஸ் போடுறதுக்குரிய அந்த பட்டன் மட்டும் தான் கேட்கணும். கட்டாயம் அவர் ஜிபிஎஸ் போடாமல் அவருக்கு எப்போ ஒன்றுமே செய்யாமல் அவருக்கு ட்ரிப்பை கேன்சல் பண்ண மேலா ஒன்றும் அந்த ட்ரிப்பை என் பண்ண மேலா ஒன்றும் செய்யலாம் வைக்கணும். அவர் கட்டாயம் ஜிபிஎஸ் ஒன் பண்ணணும். அப்போ தான் ஒட்டோவா அவரை எங்கே அவர் பயணம் செஞ்சது கல்குலேட் ஆகும். அப்படி தானே சொன்னா அந்த பிக்கான் மேப் விஷயம் தானே கரெக்டாக. சாரி, பிக்கான் மேப்பில் அந்த என்ன பிக்கப் இடமே தானே அது கட்டாயம் செய்யணும். என்னன்னு சொன்னால் இப்போ சும்மா சொல்கிறேனே, நம்மளோட மதரசாய்க்கு தானே, நம்ம மதரசாவை தான் நம்ம எப்போ என்ன செய்யுதுன்னா பிரகாதனின்னு சொல்லி எடுத்துக்கொள்ளுது. மதரசா கிட்ட வந்து மதரசா 1 கிலோமீட்டருக்கு போல வந்து என்ன செய்கிறாருன்னா டிரைவர் கால் பண்ணுறார். கால் பண்ணால் பேசஞ்சர் சொல்கிறார் வந்து அங்கே நிற்கிறேன், எங்கே நம்மளோட பிஓசி பேங்க் கிட்டே நிற்கிறேன்னு சொல்லுவார். இப்போ இவர் டிரைவர் போவார், பிஓசி பேங்க்கில் ஏற்றுவார். ஏற்றினதை தான் என்ன செய்வார், ஸ்டார்ட்ரிப் கொடுப்பார். ஸ்டார்ட்ரிப் கொடுத்தா என்ன செய்யுதுன்னு சொன்னால் அது டக்குன்னு என்ன செய்யுதுன்னு சொன்னால் இப்போ பிஓசி பேங்க்குக்கும் நம்மளோட மதரசாக்கும் இடையில் ஒரு 1 கிலோமீட்டர் வெய்யே உடனடியாக நம்ம ஸ்டார்ட்ரிப் கொடுத்ததோடையே 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 1 கிலோமீட்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஏன்டா அங்கே ஏற்றினோன்னு சொல்லி அதை ஐடென்டிஃபை பண்ணுது, எங்கே பிக்கப் பண்ணால் அங்கேன்னு சொல்லி. இப்போ அதை செய்யணும், சரியான முறை செய்யணும். அப்படி ஆகப்படாது. முன்னுக்கு ஏற்றினா அநியாயம், 1 கிலோமீட்டர் அநியாயம். 0லேருந்து ஸ்டார்ட் ஆகாமல் இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு போகுது. அடுத்தது டிரைவர் சைடில் வந்து சில பிழைகள், நோட்டிஃபிகேஷன் பிழைகள் சரியான எண்ணம். அதாவது இப்போ க்ளோஸாக இருந்தாலும் இப்போ ரீசெண்டாக கிளியர் பண்ணினா தான் என்ன செய்யுது, நோட்டிஃபிகேஷன் சரி லொக்கேஷன் ட்ரெக் ஆகாமே, மற்றபடி லொக்கேஷன் ட்ரெக் ஆகுதானே. அந்த சந்தர்ப்பத்தில் வந்து இப்போ இது வேறு பேர் என்ன நோட்டிஃபிகேஷன் ட்ரெக் ஆகல வந்து இப்போ 1 கிலோமீட்டர் 500 மீட்டர்லாம் அழகான முறைக்கு வரணும். அப்படி தானே சில டைம் வருது. இப்போ இன்றைக்கு நான் போன ரயிலில் 500 மீட்டருங்கிறதே வரல, 1 கிலோமீட்டர்னு சொல்லி ஒரு மெசேஜ் ஒன்று தான் வந்துச்சு. அதுவும் எப்போ வந்துச்சின்னு சொன்னால் 500 மீட்டருக்கு உள்ளுக்காக போல. அந்த 1 கிலோமீட்டர் எப்போ வரணும், 1 கிலோமீட்டருக்கு முந்தையே வரணும். 1 கிலோமீட்டர் ஆனத்தோட உடனடியாக வரணும், இல்லாட்டி 1 கிலோமீட்டருக்கு ஒரு முந்தி வரணும். இது கிட்டத்தட்ட 200 மீட்டருக்கு போகல. அதுவும் 200 மீட்டருங்கிறது நான் நெவிகேட் பிக்கப் கொடுத்ததோட பார்த்தேன்னு 200 மீட்டர் காட்டுது. அப்போ தான் வந்துச்சு 1 கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்லி. அப்படி 1 கிலோமீட்டர் வந்தது, டிரைவர் ஹேஸ் அரைவ்டுன்னு சொல்லி வந்துச்சு. அரைவ்டு இடம் வந்துச்சுன்னா டிரைவர் ஹேஸ் அரைவ்டு, இடத்த ஏற்றியாச்சு. ஏற்றினதுக்கு பிறகும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, என்ன ஏற்றி ஸ்டார்ட் ட்ரிப் கொடுத்ததுக்கு பிறகும் 1 கிலோமீட்டர் இருக்குதுன்னு சொல்லி வந்துச்சு. இப்போ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நோட்டிஃபிகேஷன் சரியாக ஒர்க் ஆகுதில்லை. அப்படி சில பிரச்சனை இருக்குது. ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்ப்பேன். இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்க்குற வந்து டிரைவர் ஹேஸ் அரைவ், யூ ஹேவ் அரைவ், யூ கேன் ஸ்டார்ட் அ ட்ரிப்னு சொல்லிக்குது. அந்த இடத்துல கூட 1 கிலோமீட்டர்லேருந்து மேலே நோட்டிஃபிகேஷன் வருது. அது முதலாவது விஷயம். அடுத்தது வந்து பாரு, இன்னொரு ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து நான் இது போட்டிடுறேன் நோட்டிஃபிகேஷன்ற ஸ்க்ரீன்ஷாட் போட்டிடுறேன். அதில் வந்து என்ன சொல்லுதுன்னா ரெண்டு எத்தனை மணிக்கு 1:59 அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஜஸ்ட் நவ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உனக்கு எல்லாம் வந்து டியூரேஷன் 7 நிமிஷம் அங்கே போக்கில் வந்து கிட்டத்தட்ட டிரைவர் ஸ்டார்ட் பண்ண போக்கில் தான் நான் நினைக்கிறேன். அந்த யூ ஹேவ் அரைவ்டு அந்த டைமில் இல்லை, அதுக்கு பிறகு தான் நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கு பிறகு தான். ஸ்டார்ட் பண்ணத்தோட 7 நிமிஷம்ண்டா கிட்டத்தட்ட 2:06 7 நிமிஷம் போகும்ண்டா 1:59. 1:59 வந்த நோட்டிஃபிகேஷன் தான் 1 கிலோமீட்டர். நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கு பிறகும் அந்த அப்ரோச்சிங் 1 கிலோமீட்டர் வருது. சுருக்கமாக நான் சொன்னால் நோட்டிஃபிகேஷன் அந்தந்த இடத்துல தான் வரணும். 1 கிலோமீட்டர் இதில் கண்டால் தான் அங்கே 1 கிலோமீட்டர் வரணும். ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணது கூட எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் பிக்கப் பண்ணுறதுக்குண்டு வரப்படாது, ட்ராப் பண்ணுறதுக்குண்டு தான் நோட்டிஃபிகேஷன் வரும். ட்ராப் ஆகிட்டுன்னு சொன்னால் எவ்வளோ ட்ராப் ஆகினாலும் பிரச்சனை இல்லை, இடையில ஏற்பட்ட சொல்லிட்டாருந்தாலும் அதுக்கு பிறகு என்ன செய்யப்படாது, அது சம்மந்தப்பட்ட ட்ராப் சம்மந்தப்பட்ட எந்த நோட்டிஃபிகேஷன் வரப்படாது. அப்படியே அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பிஹேவ் பண்ணுற மாதிரி ஒரு இதை வந்து கொண்டு வரணும் நோட்டிஃபிகேஷன் சம்மந்தமாக. ஆனால் சர்ச் பண்ணவுல சம்மந்தம் 2 காட்டுது, உள்ளே பார்த்தீங்கன்னா அம்பா 2 காட்டுது பாரு. நல்லா சர்ச் பண்ணக்குள்ளே புக் பண்ணக்குள்ளே எல்லாம் இப்போ சரியாக காட்டிக்குது, சம்மந்தரோட காட்டிக்குது.
புக் பண்ண பிறகு வந்து உள்ளுக்கு வந்து பார்த்தா மை ரைட்ஸுக்குள்ள வந்து அம்பார் ரெண்டு விழுந்திக்குது, அம்பார் டு ஆட்டோ அடிச்சேன்னு சொல்லி. அப்போ அந்த உள்ளுக்கு அந்த சரியாக வந்து அது சம்மந்தமாக தான் எடுக்குது, உள்ளுக்கு போய் ரைட் எய்ம் அப்படி தான் எடுக்குது, பிக்கப்பும் அப்படி தான் மார்க் பண்ணப்பட்டிக்குது. ஆனால் இந்த இடத்துல வந்து அம்பாரான்னு சொல்லி அந்த மேலே டெக்ஸ்ட் வந்து மாறிக்குது. எனக்கு ஒரு பிரச்சனை காட்டுது என்னென்னு சொன்னால், இப்போ சர்ச் பண்ணக்குள்ள வந்து திஹாரிய அப்படின்னு சர்ச் பண்ண, திஹாரிய என்று சர்ச் பண்ணால் திஹாரியே காட்டுது. ஆனால் இப்போ உள்ளுக்கு போன உடனே மை லொக்கேஷன் டிடெக்ட் ஆகுதுனே. அப்போ மை லொக்கேஷன் டிடெக்ட் ஆகினோடனே கம்பா ஹண்டு வந்து விழுது சர்ச் இதில் பாரில் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஊர் வந்து விழுந்துனே. அப்போ அப்படி வந்து விழுது. அப்போ அந்த பிரச்சனையும் ஃபிக்ஸ் பண்ணணும். இது வந்து இந்த அக்கௌண்ட் திறக்கக்குள்ள வந்த பிரச்சனை ஒன்று நான் சொல்கிறது மறந்துட்டேன். ட்ரஸ்டட் கண்டக்ட் வந்து ஒரே நம்பர் 2 முறை எட் பண்ணிடுவான மாதிரி இருக்குது. ஒரே நம்பர் வந்து 2 முறை எட் பண்ணுறதுல ஒரே நம்பர் எட் பண்ணிடுவான ஒரு சிக்கல் ஒன்று பிரச்சனை இருக்குது. அதை ஃபிக்ஸ் பண்ணணும்.